ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னை வடபழனியில் உள்ள ஏவிஎம் ஸ்டுடியோக்கு தான் வந்திருக்கோம். பழைய காலத்து மூவிஸ்லாம் யூஸ் பண்ண பைக்ஸு, காரு, அதுக்கப்புறம் கேமராஸு, ப்ரொஜெக்டர்ஸு, எக்கச்சக்கமான பொருளை வந்து உள்ள ஒரு மியூசியமாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க இதை வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய கார்ஸு, பைக்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனோட வச்சுருக்காங்க. அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ அவங்க வாங்கின அவார்ட்ஸ்லாம் கூட ஒரு மினியேச்சர் இந்த காரோட வெர்ஷன்லாம் வந்து ஒரு சின்னதாக டிஸ்பிளே மாதிரி ஒரு ரைட் சைடில் வச்சுருப்பாங்க. இந்தந்த கார்லாம் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்ஸு எல்லாமே பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இந்த ட்ராயிங்லேயும் சில போட்டிருப்பாங்க, சில இது வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸாகவும் வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், அவார்ட்ஸ்லாம் நிறைய வாங்கியிருப்பாங்க. அந்த அவார்ட்லாம் கூட மேலே வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக இது வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். உள்ளே வந்து நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. டைமிங்கே பத்தலை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு பர்சனுக்கு. அண்டு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து அலோடு கிடையாது. இதுங்க வந்து பர்சனலாக எடுத்துக்க சொன்னாங்க. மொபைலில் வேணால் கவர் பண்ணிக்கோங்க, பட் இது வேணாம் அப்படின்னாங்க. கேமரா அலோடு கிடையாது. சரி, நானும் ஆல்ரெடி வீடியோ பார்த்து தான் போயிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் இது லெஃப்ட் சைடில் ஒன்று வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் இந்த காருன்னு அறிமுகமாகும் போது வந்த மாடல்ஸ் இதெல்லாம். இந்த ஃபோர்டில் இந்த மாடல்லாம் இந்த ஃபோர்டு. அது பாருங்கள், ஸ்டேரிங்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது பெடல் மேலே வச்சு ஏறுறதுக்கு. இந்த செயின் பாருங்கள். இன்ஜின்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி சொல்கிறதுனா, இது நீங்கள் வந்து நேரில் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வீடியோவில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது, பட் எனக்கு பார்க்கும்போது புதுசாக இருந்துச்சு. இந்த பாருங்கள், இதோட ஹார்ன் பாருங்கள் இங்கே இருக்கா. அதுக்கப்புறம் அதனோட லைட்ஸு, இது லைட்டு. அது ஸ்டேரிங் பாருங்கள், எப்படி ஒரே கையில் பிடிச்சி ஓட்டுற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பிரேக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேக் சைடு இந்த உள்ளே இருக்குது பாருங்கள் இன்ஜின்லாம், அந்த பெல்ட் போட்டு இருக்கா. இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் நேரில் வந்தீங்கன்னா. இது பென்ஸ், இது அது பக்கத்தில் உள்ளது ஃபோர்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அந்த எந்தெந்த மூவியில் யூஸ் பண்ணாங்களோ அந்த காரும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ப்ரீமியர் பத்மினியா இது இந்த கார் ஒன்று இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரிலாம் இந்த ஓட்டுவாங்களா, அதெல்லாம் கீழே வச்சுருக்காங்க இந்த கார்லாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டே வாங்க. இந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா நிறையவே இந்த மைக்ஸ்லாம் வச்சுருக்கான் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான மைக்லாம் நிறையவே இருக்குது. இதுதான் நான் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்து 1 hour வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அது 1 hourக்கு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது ஆனால் வீடியோ கவர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 2 to 3 hours கூட நம்ம கவர் பண்ணலாம். அவ்வளோ திங்ஸ் இருக்குது உள்ளே. இங்கே பாருங்கள், அந்த பழைய காலத்து மாடல் அந்த ரெக்கார்ட் பண்ணுறது. இந்த மினியேச்சர் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், ஏவிஎம் அந்த உலக உருண்டை மாதிரி. அப்புறம் நிறைய கெஸ்ட்லாம் வர ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் கஸ்டமர்ஸ்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. உள்ளே மேலே ஒரு பெரிய ஃபேன் சுற்றிட்டு இருக்கு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்லேயே உள்ள பென்ஸ் மட்டும்தான் ஒர்க்கிங் கிடையாது, பட் இது மேலே வச்சுருக்காங்க. மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக ஒர்க்கிங் தான். அதுக்கு ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரேஜே ஒன்று இருக்குது. இந்த மாதிரி கார்ஸ்லாம் ரெடி பண்ணி அங்கே வைக்கிறதுக்கு. எதனா பிரச்சனைனா அங்கே எத்தனை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்களாம். நான் சில இது வந்து அங்கே கேட்டிருந்தேன், ஒர்க் பண்ணவங்க கேட்டேன். அவங்களாம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி முன்னாடி அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பட் இப்போது கேமராஸ்லாம் அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்ட்டாங்க. சரி, மொபைல்லே வேணுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, கவர் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. பட் இந்த மாதிரி கார்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த மூக்கு லாரி தான் ஞாபகத்து வருது. பட் மாடல் பார்க்க அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இதெல்லாம் ரோட்டில் நம்ம பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி மியூசியம் எங்கன்னா தான் நம்ம பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், டியூவல் டோன்லாம் இப்போ என்ன டியூவல் டோன் கொடுக்குறாங்க, அப்போயே பாருங்கள் செம்மையாக கலக்கியிருக்காங்க டியூவல் டோன், ரெட் வித் ஒயிட்டு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லாரி மாதிரியே இருக்கா. பயமாக இருக்கும் அந்த லாரிலாம் சின்ன வயசில் பார்க்கும்போது. இங்கே பாருங்கள், இந்த மாடல்ஸ்லாம் நான் கவர் பண்ணல, சும்மா இந்த உங்களுக்கு காரை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை மட்டும் கவர் பண்ணி போட்டிருந்தேன். அந்த பழைய காலத்து டயர் பாருங்கள், ஒயிட் வித் பிளாக்கில் இருக்குது. இந்த காரு பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த மூவியில் யூஸ் பண்ண கார்ஸு. இது பாருங்கள், ரஜினி எந்த மூவியில் யூஸ் பண்ணாரோ ஆக்டர் ரஜினிகாந்த், அது வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். இது எந்த படம்னு சொல்லிட்டு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சுசுகி பைக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லோ, இங்கே இந்த பக்கம் இருக்கிறது கமலஹாசன் சார் யூஸ் பண்ணது. இந்த புல்லட் மாதிரி இருக்கா இது.
இது எந்த படம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டில்லும் பக்கத்துலேயே போட்டிருப்பாங்க பாருங்கள். ஃபோக்ஸ் வாகன் இங்கே ஒரு கார் இருக்குது பாருங்கள். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹெச்எம் அந்த காரு, அதுக்கப்புறம் எம்ஜி, அதெல்லாம் தான் நிறைய காரு, இந்த ஃபியட்டு அதெல்லாம் தான் நிறையவே இருந்திருக்காங்க, நம்ம இங்கே ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க. பட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் அந்த மாதிரி கியாஸு டுபாகூர் மாடல்லாம் வந்துருச்சு இப்போ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்ன மாடல்னு இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பிளாக் கலர். இது பாருங்கள் டியூல் டோன் நல்லா இருக்குது. ஆனால் இந்த ஸ்கூட்டி மாதிரி இருக்குது, இது லேட்டஸ்ட் மாடல் மாதிரி இருக்குது. பட் ஆனால் இதையும் வச்சுருக்காங்க. சில இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ண மாடல்லாம் கூட வச்சுருக்காங்க உள்ள அந்த படத்துங்களில். இவங்க எடுக்கிற படத்துலலாம் கூட வச்சுருக்காங்க. இது பாருங்கள், அந்த சிவாஜி படத்தில் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்களே ஸ்ரேயாவை, அந்த இது வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த உள்ளே குளிக்கிற மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்களே, அதுவும் இருந்துச்சுங்க. அந்த ஃபோட்டோஸ் வந்து பக்கத்துலேயே வச்சுருக்காங்க பாருங்கள், நம்மளுக்கு தெரியறதுக்காக. அப்புறம் இந்த கேமரா இருக்குது பாருங்கள், அந்த ரீல் போட்டு ரெக்கார்ட் பண்ணுற கேமரா இதெல்லாம். அப்புறம் இந்த ஃபேனு, இதில் ஃபோட்டோஸே கொஞ்சம் டீட்டெயிலாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் எது எதுக்கு யூஸ் பண்ணோம், எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மூவியில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த மூவியோட ரீல்ஸும் கீழே இருந்துச்சு பாருங்கள், கண்ணம்மான்னு போட்டிருக்கு, 2ன்னு போட்டிருக்கு. அப்புறம் இது வந்து நம்ம தேட்டரில் யூஸ் பண்ணுறது ப்ரொஜெக்டரு, மூவி ப்ரொஜெக்டர். இதெல்லாம் இப்போ என்னென்ன படமோ அது எல்லா படத்தோட ஸ்டில்ஸும் அதில் போட்டிருக்காங்க. விஜயகாந்த் சார், ரஜினி, கமல் எல்லாரோட ஸ்டில்ஸு, மூவிஸ் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா மூவியும் போட்டிருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா இதில் அந்த ஸ்டுடியோவில் யூஸ் பண்ண டிவி சோனி, அப்புறம் அந்த மியூசிக் அட்ஜஸ்ட் பண்ணுறது கண்ட்ரோலரு, அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட் இட்டாச்சில் இந்த ஒரு ப்ரொஜெக்டர் ஒன்று இருந்துச்சு இங்கே பாருங்கள் இட்டாச்சில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்லெஸ்ஸு, எவ்வளோ கொடுத்தாலும் இதெல்லாம் வாங்கவே முடியாது இப்போலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கேசட்டு, டிஸ்பிளே, அப்புறம் கீழே கீபேடு உள்ள மாதிரி. சிஸ்டமா இல்லை என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் மேபி கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள் ரெக்கார்ட் பிளேயர் மாதிரி ஒன்று இருக்குது. இந்த ரேடியோஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஷார்ப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ நிறையவே இருந்திருக்காங்க. நேஷ்னல்லு, பேனசோனிக்கு, அதுக்கப்புறம் ஷார்ப்பு, அதெல்லாம் வந்து நிறையவே ப்ராடக்டை வந்து சேல் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். இந்த கேமராஸ்லாம் இருக்குது பாருங்கள், பழைய கேமராஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஹெச்எஸ் ரிவைண்டர் ஒன்று இருக்குது பாருங்கள் இங்கே மேலே செல்ஃபில். அப்புறம் ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் ஒன்று இருக்குது, ப்ரொஜெக்டரு இந்த எங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் நான் பல்லாவரம் சந்தையில் தேடிட்டுருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குது. பட் இங்கே இருக்குது, பட் இங்கே கொடுக்க மாட்டாங்க, சேல் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த கேமராஸ்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் அது கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பட் எனக்கு அங்கே லைவாக பார்க்கும்போது நல்லா தெரியுது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேரில் போயிட்டு பார்க்க பாருங்கள். இங்கே டிஸ்பிளே இந்த இன்ஜின்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அது எதுக்குன்னு தெரியல, பட் அதெல்லாம் கூட டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த பழைய காலத்து பைக்கு, ஏவிஎம், அந்த ஹெரிட்டேஜ், இது அந்த பிஎஸ்சி இந்த பைக்கும் இருந்துச்சு இங்கே. பிஎஸ்சி வந்து நான் இப்போ லேட்டஸ்ட்டாக வருது மாடல்னு நினச்சேன், பட் அந்த காலத்துலேயே இந்த மாடல் இருந்திருக்கு போல். இப்போ டிஸ்கண்டினியூ ஆகிட்டு மறுபடியும் இப்போ புதுசாக உள்ளே வராங்க. அதுக்கப்புறம் இது ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருக்கேன், படையப்பா படத்துலையா என்னன்னு தெரியல. இது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அது டிவிஎஸ் மாதிரி நிறைய பைக் இருக்குது பாருங்கள். பட் இதெல்லாம் ரொம்ப பழைய மாடலாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 1980 சம்திங்கில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் பாருங்கள் லைட்டே இல்லை, அது ஒரு மாதிரி இது வச்சு ரெடி பண்ணுறது போல். ஏதோ ராயல் என்ஃபீல்டு பாருங்கள், பழைய காலத்து ராயல் என்ஃபீல்டு அந்த ஜாவா மாதிரியே இருக்குது, இப்போது வர ஜாவா மாதிரியே இருக்குது பாருங்கள். த்ரம்ஃப் இருக்குது, அப்புறம் மாதவன் யூஸ் பண்ண ஏதோ ஒரு பைக் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அரவிந்த் சாமியும் பாலா சாரும் யூஸ் பண்ண பென்ஸ் போல் இது. அது ஃபோட்டோஸோடு வச்சுருக்காங்க. இதை பாருங்கள் ரெக்கார்ட் பிளேயர்லாம் இருக்குங்க. இது மேனுவல் டைப்பு, அப்புறம் இந்த பவரில் வந்த டைப்பும் இருக்குது பாருங்கள். இதில் பவர் எலக்ட்ரிக்கில் ஒர்க் ஆகுது, அது வந்து மேனுவல். அப்புறம் கீழே ஒரு பாக்ஸில் இருக்குது பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், அதுவும் ரெக்கார்ட் பிளேயர் தான், அதுவும் பவரு.
கேசட்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க. ஸ்டீரியோ ஆம்ப் இது. அப்புறம் அவரோட ஃபோட்டோ சிலையை வச்சுருக்காங்க. இது மினியேச்சர், ஏவிஎம் ஸ்டூடியோட மினியேச்சர் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்னன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். பட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பட்டு இது யூஸ் பண்ணவங்க யாருன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்கள். ஆப்டிக்கல் ரெக்கார்டர் அப்படி இப்படின்ட்டு டியூவல் சிங்கிள் அப்படின்னு எக்கச்சக்கமாக எழுதியிருக்காங்க. பட்டு இது எப்படி ஒர்க்கிங் கண்டிஷன் தெரியல நம்மளுக்கு. டிஃப்ரெண்ட்டாக ஏதோ சம்திங் இப்படி பூச்சி போகிற மாதிரி போகுது அந்த ரீல்ஸ்லாம். இது ஸ்டீரியோ ஆம்ப்னு போட்டிருந்துச்சு நேமு. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இப்போ வர்றதெல்லாம் எவ்வளோ சின்ன சின்ன சைஸில் வருது. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒன்று. அப்புறம் அந்த ஸ்டூடியோவில் யூஸ் பண்ண இந்த ஆடியோ அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இந்த விஹெச்எஸ்ஸு எல்லாமே கீழே இருக்குது பாருங்கள். டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. சோனி டிவிஸு. அப்புறம் இப்போ உள்ள ஆப்பிள் கூட வச்சுருக்காங்க. பட் அது எந்த படத்தில் யூஸ் பண்ணாங்கன்னு தெரில. அதையும் டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. மேக்கும் அப்படியே பார்த்துட்டே வாங்க. என்னென்ன திங்ஸு பார்க்குறதுன்னு எனக்கே தெரியல. அந்தளவுக்கு திங்ஸு உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவோடு இருக்குது. ஏதோ ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு போல். அந்த ஃபிலிமோடு எடுத்து வந்து வச்சுருக்காங்க. அது உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் மிஷின்ஸு. இதுலேயும் கூட அந்த ரீல்ஸ் இருந்துச்சு. பட் இது என்ன மிஷின் தெரியல. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போது லேட்டஸ்ட் மாடல்னால் நம்மளுக்கு தெரியும். இது ரொம்ப பழைய மாடல் தான். நேம் போட்டிருக்கு. பட் அந்த என்னன்னு தெரியல. அது தெரிஞ்சால் யாருன்னா சொல்லுங்கள். நிறைய விசிட்டர்லாம் நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. இது டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9:30க்கு ஓப்பன் பண்ணுவாங்க மார்னிங்கு. க்ளோசிங் வந்து 5:30க்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாம். இது வந்து ஒன்லி 3 days மட்டும் தான் இருக்கும். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் இருக்கும் ஓப்பனிங்கு. இது வந்து அந்த ஒரு நாளும் அந்த சாங்கில் வர இது தான் நினைக்கிறேன். அந்த மீனா மியூசிக் ஸ்பீக்கர்ஸு, ஸ்டீரியோ ஸ்பீக்கரு, ரெக்கார்ட் பிளேயரு. இது என்னன்னு தெரியல அந்த நேமு. எனக்கு டைம் இல்லாதனால கொஞ்சம் ஷார்ட்டாக வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது பிளேயர் தான். இதுவும் டிஸ்க் பிளேயரு. கீழே ஆம்புங்கெலாம் நிறைய இருக்குது. எக்கச்சக்கமான ஆம்ப்பு. ஆடியோ மிக்சரு. இங்கே பாருங்கள். அந்த மைக்கு தான் சொன்னேன். ஒரு மைக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் மூவிஸில் யூஸ் பண்ண மைக்ஸ்ன்னு நினைக்கிறேன். சாங் பாடுறதுக்கு மூவிஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்களா அது. இந்த குட்டி ப்ரொஜெக்டரும் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மொபைலு புக்ஸு, அதுக்கப்புறம் இந்த சிவாஜி படத்தில் யூஸ் பண்ண இந்த கண்ணாடி, இந்த ரஜினி போடுற கண்ணாடி, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. தனியாக ஒரு டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பழைய காலத்து ஃபோன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். பட்டன் ஃபோனு அதெல்லாம் யூஸ் பண்ணது. இந்த மேலே உள்ள கேமரா இருக்குது பாருங்கள் ஒன்று. சூப்பராக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்குது. அப்புறம் இந்த சைடில் லைட்ஸ்லாம் போட்டிருப்பாங்கள்ல, அந்த லைட்லாம் வந்து நல்லா ஒரு டிசைனாக பண்ணியிருக்காங்க. மேலே ரூஃபில் எடுத்து மாட்டிகிட்ருக்காங்க. இந்த மூவிக்கு சைட்லலாம் லைட்டு வைப்பாங்கள்ல, அந்த லைட்ஸ்லாங்க. அப்புறம் எம்ஜியோட மாடல் இது. இந்த பாருங்கள் மேலே எடுத்து அப்படியே தொங்க விட்ருக்காங்க. ஓகே மக்களே, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.